திண்டுக்கல் நகரில் இரவு நேரங்களில் உலா வரும் முகமூடி கொள்ளையர்கள். பயங்கர ஆயுதங்களுடன் உலா வரும் கொள்ளையர்களால் மக்கள் அச்சம். திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட என்ஜிஓ காலனி, சிடிஓ காலனி பகுதியில் கடந்த சில தினங்களாக இரவு நேரங்களில் பயங்கர ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து கொள்ளையர்கள் உலாவுகின்றனர். முகத்தை கர்ச்சிப்பால் மூடிவிட்டு வீடு வீடாக சோறு குதிக்கும் காட்சிகள் சிசிடியாகி வெளியாகியுள்ளது. இதனால் பொதுமக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வீடுகளை நோட்டமிடும்போது சிசிடி கேமராக்கள் இருப்பதை பார்த்து அதனை உடைக்கும் காட்சிகளும் வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் இருப்பதாக சொல்லப்படுகின்ற நிலையில் திண்டுக்கல் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள என்ஜிஓ காலனி பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் உலா வரும் நிலையில் போலீசார் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்த வேண்டும், இரவு நேரங்களில் ரோந்து பணியை அதிகப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். ஒவ்வொரு வீடாக ஏறி குதித்து சென்று கிடைக்கக்கூடிய லேப்டாப் போன்ற பொருள்களை எடுத்துச் செல்கின்றனர் இந்த முகமூடி கொள்ளையர்கள். போலீசார் இவர்களை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு இந்த கொள்ளையர்களை பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் கோரிக்கை வைத்துள்ளனர். செந்தமிழ் செல்வன் என்ஜிஓ காலனி, சிடிஓ காலனி பகுதியில் தொடர்ந்து 15 நாட்களாக திருடு நடந்து வருகிறது. இரவில் நடந்தது. அடையாளத்தை மறைத்து வருகிறார்கள். வாலிபர்களாக இருக்கிறார்கள். கொள்ளை தொடர்ந்து நடக்கிறது. ஆயுதங்களுடன் வருகிறார்கள். பொதுமக்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இரவு ரோந்து பணியை காவல்துறை அதிகப்படுத்தணும்னு நேற்று மாலை 2 இடங்களில் திரும்பி தொடர்ந்து திருடு நடைபெறுகிறது. காவல்துறையும் பணியாற்றி வருகிறது. பொதுமக்கள் அச்சத்தை போக்குகின்றவர்கள் பகலிலும் கண்காணிப்பு அதிகப்படுத்தி குற்றவாளிகளை அதிவிரைவில் பிடித்து மக்களின் அச்சத்தை போக்க வேண்டும்.